சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தனி வெட்டி கூட்டு வெட்டி 2 டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம்னா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அடிப்படையில் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் முடிஞ்சிருது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, சார் எங்களுக்கு அந்த முக்கியமான மாடல் சம்ஸை வச்சுட்டு பிடிஎஃப் கொடுங்க சார், நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், அது எங்களுக்கு என்னென்னா டக்குன்னு நாங்கள் பேப்பரில் எழுதி பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, இந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள். ரைட், உங்களுக்கு நாளைக்கான லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிடிஎஃபை வச்சு நீங்கள் இப்போ இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் படி தான் அந்த மாடல் இருக்க போது. முக்கியமான அந்த 5 சம்மு ஷார்ட்கட் தான் இருந்துச்சுன்னா மட்டும் தகவல் கொடுத்துறேன். மிச்சம் இருக்கிற சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. பிடிஎஃப் கொஞ்சம் முன்னாடியே கொடுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு காலையிலே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா டைம் அண்ட் ஒர்க்கில் ஸோ மாடலை பார்த்துருவோம். இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலுங்கிறனால உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தடுத்த ஷெட்யூலுக்கும் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சார் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் கொடுத்துருந்தேன், அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஷெட்யூல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கண்டினியூ மேக்ஸை லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களையும் கொடுக்க சொல்லியிருக்கேன். நானும் என்னோடய பார்ட்டில் இந்த சம்ஸில் உங்களுக்கு இப்போ ஒரு 20 சம் நான் லைவ் டெஸ்ட் கொடுக்குறேன்னா இதில் ஒரு 5 இப்போ அதில் 5 மாடல் தான் இருக்கும் மெயினாக. இந்த 20 கணக்கில் 5 மாடல் இருக்கும். அந்த 5 மாடலை இது செஞ்சால் இது ஷார்ட்கட்பா அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் பயந்துட வேணாம், என்னடா சாருங்க வராங்க நீங்கள் வர மாட்டேலன்னா. ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சாருங்க தான் மெயின் ஃபஸ்ட்டு. அவங்க கொடுக்கறது நல்ல ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் நல்லா பழகிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1-2 ஷார்ட்கட்டையும் நான் கொடுப்பேன். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் மேக்ஸில் அங்கே ஒரு 15-17 எடுக்கிறவங்க ஒரு 20-22 எடுக்கணும். அவ்வளோதான் இந்த முயற்சியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லைவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டாப்பா? ஓகே, லைவில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணட்டும். ரைட், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. அப்போ 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? நேர்மாறல் எதிர்மாறல்ங்கிற கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இது கொஞ்சம் ஈஸி. பொதுவாக இப்படி வந்தாலே எதிர்மாறல் கணக்குகள் தான் இருக்கும். நேர்மாறலுங்கிறது ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு கணக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கணக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு கணக்கு கேட்குறாங்கன்னா பசுக்கள், இந்த பக்கம் நாட்கள். கடைசியில் கொஸ்டினை பாருங்கள், எது கேட்குறாங்கன்னு பாருங்கள். நாட்கள் தான் கேட்குறாங்க. எது கேட்குறாங்களோ அதை இந்த பக்கம் வச்சுக்கணும், நாட்கள் அப்படின்னு இந்த பக்கம் வச்சுக்கணும். எது கொடுத்துருக்காங்களோ அது இந்த பக்கம் வச்சுக்கணும், பசுக்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வருங்க, பசுக்கள் எவ்வளவு? 12. நாட்கள் எவ்வளவு? 10. அடுத்து பசுக்கள் எவ்வளவு? 20. நாட்கள் எவ்வளோன்னு தெரில. ஸோ இப்போ இது நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, பசுக்கள் கூடுது, பசுக்கள் அதிகமானால் நாட்கள் என்னாகும்? குறையும். ஒரு இடத்த மேயுது, 12 பசு மேய்ஞ்சால் 10 நாளில் முடிஞ்சிடுது. அப்போ 20 பசு மேயும்போது குறைஞ்சிரும் நாட்கள். அப்போ இது எதிர்மாறல்னால் அப்படியே வச்சுக்கணும். அவ்வளோதான். நேர்மாறல்னால் இந்த நம்பரை தலைகீழாக போடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இருக்கிறதுலேயே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கான்செப்டாக தான் இருக்கும். பட் தெரியாதவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். 2 பக்கமும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் நேர்மாறல். இந்த பக்கம் குறைஞ்சி அந்த பக்கம் கூடியோ, இல்லை அங்கிட்டு குறைஞ்சி இங்கிட்டு கூடியோ, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு இருந்தால் அது எதிர்மாறல்னால் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மைண்டில் மறக்கக்கூடாதுன்னு எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா பொதுவாக ஒரு எதிர்ப்பாகவே இருக்கா அப்படியே விட்டுரு. ஒரு எதிராகவே இருக்கா, எதிர்மாறலாகவே ஒரு எதிரி மாதிரியே இருக்கா அப்படியே விட்டுரு. நேர்மையாக இருந்தால் கொஞ்சம் தலைகீழாக நிற்கலாம். நான் நேர்மையானவன்டா அப்படின்னா தலைகீழாக புரட்டி போட்டுரும். அவ்வளோதான். ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் சம்முக்கு 6. இந்த கான்செப்டில் அடுத்த சம் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸு. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபா. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை அவர் வாங்கினார். ஒரு பெட்டி எவ்வளவு? 200 ரூபா. 13 பெட்டி வாங்குறார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஸோ பெட்டியோட விலை 200 ரூபா. ஒருவேளை விலை அதிகரித்தா அப்போ 60 ரூபா கூடுனா அவர் எவ்வளோ பெட்டி வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெட்டிகளுடைய எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள்,
லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுத்துருக்குற நம்பர் என்ன பண்ணிக்காங்க, மொத்தம் 13 பெட்டி இன்ட்டு மேலே பாருங்கள் 13 பெட்டி எவ்வளவு 200 பை 260 அடித்து போட்டால் ஆன்சர் முடிஞ்சு. சம்மு கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே அடித்து போட்டாங்க, அவ்வளோதான். கூடினால் இவ்வளோ அதிகரித்தா என்ன பண்ணோம், மேலே இருக்கிற நம்பரை போட்டு பை, அவ்வளோதான். இப்படி தான் அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடுச்சு. 10 தான் ஆன்சர். என்னது 10 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வச்சுருக்காங்க. மாணவருடைய எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் உணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்குறாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியில் என்ன நாட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ நாட்களை இங்கிட்ட எழுதிக்கிறாங்க, மாணவர்களை இங்கிட்ட எழுதிக்கிறாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 40 மாணவர்கள் இருக்கும்போது 30 நாட்கள் ஆகுதுன்னா அப்போ 80 மாணவர்கள், ஏன்னா 2 மடங்கு 80 மாணவர்கள்னால் எவ்வளோ ஆகுது, அப்போ எதிர்விகிதம் அப்படியே அடித்து போட்டாங்க, அவ்வளோதான். இது இப்படி எழுதும்போது இப்படி எழுதுறதை விட நம்ம ஸ்டைலில் தான் எழுதணும் எப்பயுமே. 40 மாணவர்கள் 30 நாட்கள்னால் 80 மாணவர்கள் அப்படின்னா எவ்வளோ நாட்கள், அப்போ அப்படியே அடித்து போடுறோம், அவ்வளோதான். சிம்பிள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சாலும் சரி தான், இந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி தான். மேக்ஸிமம் 2 கான்செப்டில் வந்துட்டோம்னா இந்த மெத்தடில் செஞ்சுருங்க. இல்லை இன்னும் ஒரு மெத்தட் கூடுதுன்னா இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட். ரைட், அடுத்த சம் பாருங்கள். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முடிப்பார்? அப்போ நாட்களை இங்கிட்டு வச்சுக்கணும், விவசாயி இங்கிட்டு வச்சுக்கணும். 10 விவசாயிகள் 21 நாட்கள்னால் 14 விவசாயிகள்ங்கிற போது அப்போ விவசாயிகள் கூடனா நாட்கள் குறையும். அப்போ எதிர்மாறல அப்படியே வச்சு அடித்து போடணும். அடித்து போடுங்க. ஸோ 15 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் தான். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கா? அதனால தான், ஏன்னா லைவில் நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு பிடிஎஃப் வந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு பார்த்துருவீங்க. கண்டென்ட் மைண்டில் ஏற்றிக்கிட்டால் போதும். இப்போ உட்காந்து நீங்கள் மெதுசாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. கண்டென்ட்டை மைண்டில் ஏற்றிடணும், அதுதான். இப்போ இந்த சம்மை ஓகேப்பா நீங்கள் செய்யுங்கப்பான்னு ஒரு நிமிஷம் நான் அப்படியே உட்காந்துருக்கேன்னு வைங்கவேன், அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 2 கணக்கு செஞ்சிடலாம். புரியுது உங்களுக்கு? எது லாஜிக்கோ அந்த லாஜிக்கே டைம் கொடுக்கலாம். லாஜிக் இல்லைன்னா அவ்வளோதான், பார்த்த வேகத்தில் அடிச்சுட்டு போயிருங்கப்பா. 10 இயந்திரம் 60 நாட்கள், அதே வந்து 30 இயந்திரம். அப்போ இயந்திரம் கூடுனா நாட்கள் குறையும். ஸோ எதிர்மாறல், அவ்வளோதான். ஒரு 30 30 30 ஆன்சர் 20 ஏ, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே இருக்குது. நீங்கள் இந்த பேஸ் பண்ணி இப்போ கலப்பு பின்னத்தில் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும் பாருங்கள். பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3.5 கிலோகிராம், 3.5 கிலோ. அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை என்ன? ஒரு பெட்டியோட எடை 3.5 கிலோவா, அப்போ 6 பெட்டி, 2ஐயும் பெருக்கி போட்டால் வேலை முடிஞ்சு. இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சாதாரண பெருக்கினாலே 6 3 18பா. அடுத்து 6 அரை இருக்குது, அப்போ 3 கூட்டினா 21, அவ்வளோதான். ஆன்சர் 21 கிலோகிராம். சாதாரணமாக இதெல்லாம் வாழ்வியல் கணக்கு தானே. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்கள், அப்போ 36 54 நாட்கள். அதே அளவிலான மகிழ்ந்து 81 நாட்கள் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை? அப்போ 81 நாட்கள்னால் இங்கிட்ட எழுதிக்காங்க. இயந்திரங்கள் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், எது கேட்குறாங்களோ அதை இந்த பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். புரியுது உங்களுக்கு? எது கேட்குறாங்களோ அதை இந்த பக்கம் எழுதுங்க. அப்போ பாருங்கள், அப்போ 36 இயந்திரங்கள், அப்போ 36 இங்கிட்டு போட்டுக்காங்க, 54 இங்கிட்டு போட்டுக்காங்க. அடுத்து 81 நாள் இங்கிட்டு போட்டுக்காங்க. அப்போ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இயந்திரம் அதிகரித்தால் அங்கே என்ன ஆகும்? நாட்கள் அதிகரித்தால்
இயந்திரங்களும் அதிகரிக்கும். அதானே? ஓகே, உங்கள் கான்செப்ட் படி செய்யுங்க. 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் உற்பத்தி செய்ய முடிகிறது. 36 × 54 = 81. அவ்வளோதான். இது அங்கிட்டு போச்சுன்னா 36 × 54 பெருக்கி போட்டால் ஆன்சர் 24. இதுவும் எதிர்மாறல் தான். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். பிடிஎஃப் கொடுப்பேன் பாருங்கள். பிடிஎஃப் கொடுக்கும்போது பார்த்தா தெரியும். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்கள் நிரப்புகின்றன. ஒரு தொட்டியில் 16 குழாய் வச்சு 18. இப்போ 9 குழாய்கள் அதே தொட்டியை நிரப்ப எவ்வளோ நிமிடங்கள் ஆகும்? 16 தொட்டினா 18 நிமிஷத்தில். அப்போ 9னா இதுவும் எதிர்மாறல் தான். அப்படியே அடித்து போட்டால் வேலை முடிஞ்சு. அடித்தா எவ்வளோ வரும்? 32 வரும். தெரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ நேர்மாறல் எதிர்மாறல் தெரிஞ்சால் இதில் இருக்கிற எல்லா கணக்குமே நீங்கள் செஞ்சிடலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கணக்கும் இதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிடிஎஃப் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே சேம் மெத்தட் தான். அதே நேர்மாறல் எதிர்மாறல் தான். இந்த பிடிஎஃப்பை சென்ட் பண்ணுறேன். இது எல்லா கணக்கையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ குரூப்பில் அனுப்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? குரூப்பில் இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இருங்க, சேம் மெத்தடை ஓகே நம்ம கடந்துட்டோம். அது நேர்மாறல் எதிர்மாறல் தான். இப்போ பாருங்கள் இந்த கணக்கு. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பார். அப்போ 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இதெல்லாம் அந்த மேன், அந்த M × D × இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஒர்க்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் தான். மேன் 2 × D2 இது எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா 5 5 5 அங்கே 50 50 அப்ளை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இது இங்கே போகும், இது இங்கே வரும். அப்போ என்னென்னு வரும்? 5 × 5 × 50 கீழே 5 × 50. ஸோ அடித்தா ரொம்ப ஈஸி. ஆன்சர் 5. ஏன்னா மேன் டே அடியில் இருக்கிறது ஒர்க்கு. இதை பேஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். குறுக்கு பெருக்கல் அடித்தா அந்த ஒர்க்குங்கிறத எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கணக்கில் டன்னுன்னு கொடுத்துருப்பாங்க. 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெறு. 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்கள் 135 டன்னுன்னு வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கணக்கில் வந்து பாருங்கள், அந்த எம்முங்கிறது தான் 6, நாட்கள்ங்கிறது 5. அந்த டன்னு எத்தனை டன்னுன்னு இருக்கா அதுதான் வேலை. 135 அதுதான் வேலை. அந்த டன்னுங்கிறது நீ ஒர்க்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. நீ எவ்வளோப்பா தயாரிச்சா? நான் 135 டன் தயாரித்தேன். அது கூட ஒரு வேலை தானே. ஸோ அப்படி பார்க்கணும், அதன்படி அப்ளை பண்ணணும். சீக்கிரம் அங்கேயும் அப்படி தான். 1800 மேலே என்ன இருக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும் எக்ஸு. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அடித்து போட்டால் ஆன்சர். ஆனால் இதில் என்னென்னா, எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அடித்தோன்னே இந்த 100ன்னு போட்டுறக்கூடாது. நம்ம அடித்தா நமக்கு 100 தான் வரும். அப்படி போட்டுறக்கூடாது. நம்ம எத்தனை வண்டிகள் கூடுதலாக தேவைன்னா, ஏற்கனவே 6 சரக்கு வண்டி இருக்குது. அப்போ ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. இப்போ ஒரு ரூமில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது இடம் பெயர்கின்றது பாருங்கள். அப்போ இன்னொரு 1800 டன்னு சரக்குகளை 4 நாட்கள் இடம்பெயர்க்க ஆல்ரெடி 6 சரக்கு வண்டி இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. அப்போ 100 பேரில் 6 பேர் கழிச்சது போக 94. இதுதான் ஆன்சர். அதை பார்க்கணும் நம்ம. கடைசியில் அந்த கூடுதலாக தேவை அந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே தான் எல்லாமே நேர்மாறல் எதிர்மாறல். இப்படியும் போட்டு செய்யலாம், அப்படியும் போட்டு செய்யலாம்.
இந்த கணக்கு பாருங்கள். ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பிசி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏசி 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். இனி அதே வேலையை பி தனியே எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்? இது கொஞ்சம் புது கான்செப்டாக இருக்கா? இதான் அடுத்த லைவில் வந்து இந்த மாதிரி கான்செப்டை தான் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறலுக்காக தான் இந்த லைவு. அடுத்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஏ என்பவர் 1/12. அடுத்து என்னது 1/3. அடுத்து என்னது அதே வேலை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அடுத்து 1/6. இதை ஒர்க் அவுட் பண்ணி போடுறாங்க. ஆன்சர் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 மணி. ஆன்சர் என்னது 4 மணி. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அடுத்த லைவில் அது கிளியராக அதுக்கு என்ன ஷார்ட்கட் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டுக்காக தான் ஸ்கூல் புக்கில் அந்த சம்ஸ் இருந்துட்டனால இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். எல்லாமே நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டுக்காக தான் இதை வச்சுருந்தோம். இது நேர்மாறல் எதிர்மாறல் தான். இந்த பிடிஎஃப் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. பிடிஎஃப் குரூப்பில் உடனே நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. நேர்மாறல் எதிர்மாறல் அடிப்படையில் ஸ்கூல் புக்கில் இருக்குப்பா, அதை உடனே நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. புரியுதா உங்களுக்கு? என்னடா நீங்கள் இப்போ இதை உட்காந்து இல்லை சார் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெத்தட் தான் தெரிஞ்சு வச்சு. இப்போ ஒரு கணக்குங்க அடித்து போடுறது மெயினாக வேணும், அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் அந்த பிடிஎஃப் வந்துச்சுன்னா டக்குன்னு என்னென்னு பார்த்தா இந்த கண்டென்ட் அவ்வளோதான் டக்குன்னு ஏற்றிட்டு அடுத்து சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த ஷெட்யூல் அடிப்படையில் ஜிகே இருக்குது, தமிழ் இருக்குது, டக்குன்னு அந்த சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். அதுக்காக ஒரு கணக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேயே உட்காந்துருக்கலாம், நமக்கு அது பிரோஜனம் இல்லை. இப்போ தனி வெட்டி கூட்டு வெட்டி காலம் எல்லாம் கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை கணக்கு கேட்டாலும் அடிக்கலாம். ரைட்டாப்பா? ஸோ கண்டிப்பான முறையில் இந்த லைவில் ஒரு நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கணக்கும் பார்த்துருக்கோம். 6 கணக்கு ஸ்கிப் ஆகிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 6 கணக்கும் சேம் மெத்தட் கணக்கு தான். பிடிஎஃப் கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ நாளைக்கும் காலம் வேலையில் நாளைக்கு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன்னு சொல்லல. அதில் முக்கியமானது வந்து சொல்லிட்டு தான் கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுப்பேன். ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. ஓகே, சாட்டிஸ்ஃபை தானே உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபை தான். சார் உங்களும் ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு மெதுவாக நிதானமாக அப்படிங்கிறது டைமை வந்து நான் ரொம்ப மதிப்பேன், ரொம்ப வேல்யூ எடுத்து மதிப்பேன். ஏன்னா அந்த அந்த டைமிங் தான். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா 3/4 மணி நேரம் கூட மெதுவாக போகலாம். பட் இதுக்கு அவ்வளோதான் காலம். இது நேர்மாறல் எதிர்மாறல் இதை போய் இழுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு எனக்கு அந்த மைண்ட் செட் வராதுப்பா. நான் அதை செய்யவும் மாட்டேன். ரைட்டாப்பா? ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு என் மனசுக்கு படுது. அதனால் இது முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு சில பேர் நினைப்பீங்க என்ன ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு அவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. விஷயம் என்னன்னு பார்க்கணும். ரைட்டாக? உங்களுக்கு ஒரு 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 ஸ்டேட்டை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை பற்றி பேசணும்னா நான் 10 நிமிஷத்தில் அவ்வளோ அழகாக பேசிடுவேன். புரியுதா உங்களுக்கு? 10 நிமிஷத்தில் தமிழ்நாட்டை பற்றி சொல்லுவேன். இப்போ தெரியாத ஸ்டேட்டை பற்றி அது 1 மணி நேரம் சொல்லுவேன். அதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். இதுக்கு தமிழ்நாட்டை பற்றி 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது நல்லா தெரியுதுன்னா 10 நிமிஷத்தில் ஷார்ட்டாக ஓகே இதுதான் கண்டென்ட் அப்படின்னு போகலாம். தெரியாதுன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட எடுத்து மெதுவாக கொண்டு போகலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்பெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். இன்றைக்கி தமிழ் ஜிகே சார்ந்த அந்த கொஞ்சம் வீடியோஸ்லாம் வரும், அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கோம். அதை பாருங்கள், கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். நான் மன திருப்தியாக தான் இந்த லைவ் கட் பண்ணுறேன். நீங்கள் மன திருப்தியாக இருக்கீங்களான்னு போடுங்க. இல்லை சார் மெதுவாகவே எங்களுக்கு ஒவ்வொரு கணக்காகவே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடனாலும் எனக்கு ரெடி தான், நான் ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.